ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குட்டீஸ் டாக்டர் ஜெயக்குமார் பேசுகிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். வாங்க இன்னைக்கு வீடியோ. ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குட்டீஸ் டாக்டர் ஜெயக்குமார் பேசுகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக், குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் ஃபுட் என்ன கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம், எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. எதுக்காக நான் போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்குது. இன்னைக்கு ஒரு 5 மாத குழந்தைய அவங்களோட பாட்டியோ அவங்களோட அம்மாவும் என்கிட்ட கூப்பிட்டு வந்திருந்தாங்க. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை நல்லா இருக்கு, அப்புறம் ஏமா கூப்பிட்டு வந்தேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதிரி வாமிட் பண்ண மாதிரி பண்ணுறாங்க, லூஸ் மோஷன் ஆகிற மாதிரி இருக்குது, வயிறு வலிக்குது. அந்த அம்மா ஏதோ சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் குழந்தை பார்க்க நார்மலாக இருந்தது. ரொம்ப துருவி கேட்டதில் தான் அந்த அம்மா சொன்னாங்க, சார் இன்னைக்கு பேங்க் ஒரு விஷயமா நான் போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே எங்கள் அம்மா குழந்தைக்கு பிஸ்கெட் ஊட்டிட்டாங்க. ஆக்சுவலாக குழந்தைக்கு 5 மாதம் தான் ஆகுது. நான் என்ன கேட்காம இது பண்ணிட்டாங்க. இப்போ குழந்தைக்கு லூஸ் மோஷன் ஆக போகுது, இன்ஃபெக்ஷன் ஆக போகுது. அந்த அம்மா ஏதோ சொல்லிட்டே இருந்தாங்க. இவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குழந்தை நான் பிஸ்கெட் சாப்பிட்டு பார்த்துட்டு தான், அதனால் வாயில் 2 பீஸ் வச்சேன் சார் அப்படின்னாங்க. எது கரெக்ட்? இப்போ இந்த குழந்தைக்கு 6 மாதமே ஆகலை, ஆனால் எங்கள் அம்மா இந்த குழந்தைக்கு எது கொடுத்துட்டாங்க, அது தப்பு தானே சார் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. நான் இவளுக்கு 4 மாதம் இருக்கும்போதே பிஸ்கெட்லாம் ஊட்டியிருக்கேன், அது ஒன்றும் ஆகாதுன்னு இவங்க அம்மா சொல்கிறாங்க. எது கரெக்டு? குழந்தைக்கு எந்த மாதத்துலேருந்து கொடுக்கலாம், பிஸ்கெட் ஊட்டினது தப்பா கரெக்டா? இந்த மாதிரி விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, குழந்தைக்கு எதுக்கு சார் சாலிட் ஃபுட்ஸ்லாம் இப்போவே கொடுக்கணும்? ஏன்னா அந்த அம்மா சொன்னதை நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். குழந்தைய இப்போ தான் 5 மாதம் ஆகுது, தலையே இப்போ தான் நின்று இருக்கு. ஒரு 8 மாதத்துல கொடுத்துக்கலாம். ஏன்னா 8 மாதத்துல குழந்தை நல்லா ஆக்டிவ் ஆகிடும், பெருசாகிடும். அப்போ குழந்தைய ஃபுட்டு ஏற்றுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. இது கரெக்டா? என்ன ஃபுட்டு எப்போ கொடுக்கலாம், எந்த மாதத்துலேருந்து கொடுக்கலாம்? சப்போஸ் ப்ரீடமாக இருந்தாங்க, அதாவது கொடுத்த டேட்டுக்கு முன்னாடியே பிறந்திருந்தாங்கன்னா, இந்த ஃபுட்டெல்லாம் நான் சொல்கிற மெத்தடில் கொடுக்கணுமா இல்லை லேட்டாக ஸ்டார்ட் பண்ணணுமா? ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்? இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா குழந்தைக்கு ஃபுட் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா, என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கக்கூடாது, எவ்வளோ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், தண்ணி கொடுக்கலாமா, இந்த மாதிரி பேரண்ட்ஸ் என்கிட்ட எக்கச்சக்கமான கேள்வி கேட்டுகிட்டே போயிட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையும் நான் ஒரே வீடியோவில் உங்களுக்கு போட முடியாது. அதுக்காக தான் உங்களுக்கு இதை 4 பார்ட்டாக பிரித்து, மொதல் பார்ட்டில் இப்போ குழந்தைக்கு எப்போ கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாம் அப்படின்றது மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு, குழந்தைக்கு ஏன் சார் ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு அந்த அம்மா கேட்குற கேள்விக்கே வரும். குழந்தைக்கு ஏன் ஃபுட் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் தாய்ப்பாலோ இல்லை தாய்ப்பாலோட சேர்ந்து ஃபார்முலா மில்கோ அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டே வரீங்க. ஆனால் 4 மாதம் ஆனதும் அந்த குழந்தைக்கு தேவையான எனர்ஜி, அயன், ஜிங்க் அப்படின்ற சத்துக்களை தாய்ப்பாலோ உங்களோட ஃபார்முலா மில்கோ ப்ரொவைட் பண்ண முடியாது. அந்த குழந்தையோட தேவை அதிகமாக இருக்கும், நீங்கள் கொடுக்குற அளவு கம்மியாக இருக்கும். அதான் என்ன சார், என் குழந்தை பார்க்கறதுக்கு 6 கிலோ 7 கிலோ 8 கிலோ நல்லா சப்பியாக தான் இருக்காங்க, நான் கொஞ்சம் லேட்டாகவே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கூடாது. ஏன்னா என்னதான் உங்கள் குழந்தை ஃபிசிக்கலாக சப்பியாக இருந்தாலும் குழந்தைக்கு அயன் அண்ட் ஜிங்க் உங்கள் தாய்ப்பால்ல இருந்து கம்மியாக தான் கிடைக்கும். எதுக்கு இந்த அயன் அண்ட் ஜிங்க்னு திரும்ப சொல்லிட்டே இருக்கேன்னா, குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு தேவையானது முக்கியமான சத்து அயன், இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான சத்து ஜிங்க். ஸோ இது ரெண்டும் இல்லை தான் என்னதான் உங்கள் குழந்தை பார்க்க சப்பியாக ஹெல்த்தியாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும், மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கிறது பயப்படாதீங்க. மூளைக்கு தேவையான சத்து போகாது. அதனால முக்கியமாக நம்ம அயன் அண்ட் ஜிங்க் இருக்கிற மாதிரி ஃபுட்ஸ் நம்ம கொடுத்தே ஆகணும். சரி, இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்கிறேன். உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம், உங்களுக்கு சாப்பிட்ட டைமில் காலையில் காஃபி கொடுக்குறீங்க, ஒரு 11 o'clock உங்கள் ஒய்ஃப் வந்து கூப்பிட்றாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு டைமில் நீங்கள் ஒரு ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிருங்க. திரும்ப 1 மணிக்கு சாப்பிட கூப்பிட்றாங்க, உங்களுக்கு டைம் இல்லை, நீங்கள் திரும்ப ஒரு காஃபியோ பாதாம் பாலோ ஆப்பிள் ஜூஸோ ஏதோ ஒன்று குடிச்சிருங்க. திரும்ப இந்த ஸ்டோரி கன்டினியூ ஆகிட்டே இருக்கு. இப்போ இந்த ஃபங்க்ஷன் டைம்னால நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்க, ஆனால் ஜூஸ் குடிச்சு உங்களால் எனர்ஜெட்டிக்காக வேலை செய்ய முடியுது. அப்படின்ற காரணத்துக்காக நீங்கள் டெய்லி ஜூஸே குடிச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஒரு இட்லியோ தோசையோ பூரியோ கல்யாணம் முடிஞ்சு நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். அப்படி சாப்பிட்டா தான் நீங்கள் உங்கள் வேலையை போய் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் குழந்தைக்கு தாய்ப்பால்ன்றது ஒரு ஸ்டேஜில் பத்தாமல் போகும். அந்த பத்தாமல் போகிற தாய்ப்பாலுக்காக நம்ம ஃபுட்டு கொடுத்தே ஆகணும். ஓகே, இப்போ ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். 6 மாதமா 7 மாதமா 8 மாதமா இல்லை இந்த அம்மா சொன்ன மாதிரி 4 மாதமா? எதுவும் இல்லைங்க. WHO உலக சுகாதார மையம் என்ன சொல்றாங்கன்னா 6 மாதம். இது 6 மாதம் முடிஞ்சதும் கிடையாது, 5 மாதம் முடிஞ்சு 6 மாதம் தொடங்கும் போது யூரோப்பியன் சொசைட்டிஸ் யூரோப்பில் என்ன சொல்றாங்க, 17 வீக்ஸ் 24 வாரம் ஆகும்போது எப்போ வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். அது என்ன 17 ஏன் 16ல் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, குழந்தை பார்க்கறதுக்கு ஃபிசிக்கலாக ஆக்டிவாக தான் இருக்கும், ஆனால் ஃபங்க்ஷனலாக அந்த குழந்தை மெச்சூராக இருக்காது. என்னதான் தாய் வந்து அந்த குழந்தை பிஸ்கெட் சாப்பிடணும்னு ட்ரை பண்ணாலும் அந்த குழந்தைக்கு புறைக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் 17 வாரம் ஆகிறதுக்கு முன்னாடி எக்காரணத்து கொண்டும் அந்த குழந்தைக்கு நீங்கள் ஃபுட்டு கொடுக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் தாய்ப்பாலோட சேர்ந்து பவுடர் பால் ஃபார்முலா மில்க்கும் கொடுக்குறீங்க, கூட சேர்ந்து நீங்கள் இணை உணவு சாலிட் ஃபுட்ஸும் கொடுத்துருக்கீங்கன்னா, அந்த குழந்தைக்கு ஓவர் வெயிட், ஒபிசிட்டி, இந்த மாதிரி உடல் பருமன் நோய்கள் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஆஸ்மா, வீசிங், ஸ்கின் அலர்ஜி போன்ற ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகம். தயவு செஞ்சு 4.5 மாதத்துக்கு முன்னாடி ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி அந்த குழந்தை அம்மாவோட தாய்ப்பால்னால நல்லா சப்பியாக ஹெல்த்தியாக இருந்திருக்கும். நீங்கள் பாட்டுக்கு
அந்த அம்மா வேலைக்கு போகிற டைமில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்கெட் ஊற்றி பழகிட்டீங்கன்னா அந்த குழந்தை பால் குடிக்கிறதே கம்மி பண்ணிடும். குழந்தை குடிக்கிறது கம்மி பண்ணால் அம்மாவுக்கு பால் சுரக்கிறது கம்மியாயிடும். குடல்ல சின்ன சின்ன ப்ராப்ளம், கிட்னியில் ப்ராப்ளம், பின்னாடி ஃபியூச்சரில் பிபி, சுகர் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கெல்லாம் நீங்கள் இயர்லியாக ஃபுட் ஸ்டார்ட் பண்ணது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால ரொம்ப ஆர்வமாக போய் சீக்கிரமாக ஃபுட் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. சில குழந்தைங்களுக்கு நிமோனியா, நிற்காம பேதி போன்ற ப்ராப்ளம்ஸும் வர ஆரம்பிக்கும். ஐயோ என்ன சார் பயமுறுத்துறீங்க, நான் பேசாம என் குழந்தைக்கு ஒரு 8 மாசத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் பிரச்சனை. ஏன் சொல்றேன்னா, இப்போ இந்த கல்யாண கதைக்கே வருமே, ஒருத்தர் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடல, அடுத்த நாளும் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடல, அடுத்த நாள் டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டாரு, அப்படியும் சாப்பிடாம வெறும் காஃபி ஜூஸ் இப்படியே பழகிட்டே இருக்காரு. ஒரு 10 நாள் இப்படியே பழகிட்டாருன்னா நீங்கள் என்னதான் அவருக்கு பிரியாணியே வாங்கி கொடுத்தாலும் அவரால் சாப்பிட முடியாது. ஏன்னா வயிறு அதுக்கேற்ற மாதிரி பழகிட்டோம். அதே மாதிரி தான் இந்த குழந்தைங்களுக்கு 24 வாரத்துக்கு மேலே நீங்கள் என்னதான் ஃபுட்டு ட்ரை பண்ணாலும் அந்த குழந்தைங்க ஃபுட்டை சாப்பிட மாட்டாங்க. அதை துப்பிட்டோ இல்லை வாமிட் பண்ணுற மாதிரியோ செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணோன்னா 17 to 24 வீக்ஸ்க்குள்ளே இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரெண்டாவது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த குழந்தைக்கு 4வது மாதத்துலேருந்து அயன் அண்ட் ஜிங்க் போன்ற சத்துக்களின் தேவை அதிகமாக இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு லேட்டாக ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அயன் அண்ட் ஜிங்க் கம்மியாகும். அயன் அண்ட் ஜிங்க் கம்மியானால் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும், பிரெயினோட டெவலப்மெண்ட்ஸும் கொஞ்சம் கம்மியாகும். பெர்மனெண்ட்டாக குழந்தை ஹைட் அண்ட் வெயிட் கம்மியாக இருக்கிறதா சொல்கிறாங்க எது லேட்டாக ஃபுட் ஸ்டார்ட் பண்ண குழந்தைங்க. ஸோ ஃபுட் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணுங்க. குழந்தைன்னு ஒன்று பெற்றுட்டிங்கன்னா இந்த டைமில் இந்த ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு சில கடமைகள் இருக்குது. நீங்கள் பயப்படுறதுனாலையோ இல்லை உங்கள் ஆர்வ கோளாறுனாலையோ அது ஒன்றும் பண்ண முடியாது. 17 to 24 வீக்ஸில் நீங்கள் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ கேலண்டரை பார்த்துட்டே இருக்காதீங்க. சார் கரெக்டாக என்னோட குழந்தை அடுத்த 1ஆம் தேதி 5 மாதம் 4 மாதம் முடியுது, அப்போ நான் உடனே ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா அதுதான் கிடையாது. ஒரு 5 மாதம் 20 வாரம் ஆன குழந்தைக்கு இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் கண்ணை மூடி ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கான்னு முதல்ல பாருங்கள். என்னன்னா, குழந்தைக்கு தலை நிற்க தொடங்கி இருக்கணும். குழந்தைய சப்போர்ட்டோட உட்கார வச்சா குழந்தை நெளியாமல் வளையாமல் உட்கார தெரியணும். 3வது, குழந்தைக்கு இப்போ தான் சார் பால் கொடுத்தேன், திரும்ப பசிக்குதுன்னு அழுகிற மாதிரி எனக்கு தெரியுது. பால் குடிக்கிறதுக்கான இன்டர்வல் இடைவெளி குறைஞ்சிட்டே வருது. 10 மணிக்கு கொடுத்தேன், யூஸ்வலாக 10 மணிக்கு பால் கொடுத்து தூங்க போட்டால் 2 மணிக்கு தான் எழுந்திரிப்பான். இப்போல்லாம் 12 மணி 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை எழுந்து அழுதுகிட்டே இருக்கான், பால் கேட்டுகிட்டே இருக்கான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அறிகுறிகளாக இருக்கலாம். இது 20 வாரங்கள் ஆன குழந்தைக்கு. 2வது, இப்போ நீங்கள் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை கிச்சனில் இருக்கீங்கன்னா குழந்தை விளையாட்டு இருக்கும்போது குழந்தை தானாக வாயை திறக்குது. அது ஃபுட்டோட ஸ்மெல்லுக்கோ இல்லை ஃபுட்டை பார்த்தாக்கோ எக்ஸ்ட்ரூஷன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்ற ஒன்று மறைஞ்சு போகுது. எக்ஸ்ட்ரூஷன் ரிஃப்ளெக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, 4 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன ட்ரை பண்ணி ஃபுட்டு வாயில் வச்சாலும் குழந்தை ஃபஸ்ட்டு வேக் அப்படின்ற மாதிரி பண்ணும். ஸோ லிப்ஸுக்கு நடுவில் எந்த ஒரு பொருள் போய் மாட்டினாலும், அதாவது மார்பகங்கள் பால் குடிக்கிற இதை தவிர மற்றது போனால் உடம்பு அதை வெளியே தள்ளிடும். கடவுள் அந்த மாதிரி நமக்கு வச்சிருக்காரு வெரி குட்ல. அந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸ்ன்றது 4 மாதம் ஆனது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். குழந்தை ஃபுட்டு ஏற்றுக்கிறதுக்கு தயாராகிடும். அடுத்து, நீங்கள் குழந்தைய வச்சு விளையாட்டு காட்டுறீங்க, டேபிளில் அப்பா தம்பி எல்லாம் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா குழந்தை அந்த ஃபுட்டு என்ன சாப்பிட்றாங்க, எப்படி சாப்பிட்றாங்கன்னு ஊர்ந்து கவனிக்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் பாருங்கள். குழந்தை பால் குடிச்சிருக்கும் போது நடுவிலே தலையை திருப்பிக்கிறாங்க, ஃபுல்லாக பால் குடிக்காத மாதிரி தோன்றா, இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தால் குழந்தைக்கு பால் குடிக்கலை இல்லை பத்தலை, தேவை அதிகமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுட்டு ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். 20 வாரம் ஆகியிருந்தா. அப்போ புற மாசத்துல பிறந்த குழந்தைக்கும் இதே மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. புற மாசத்துல பிறந்த குழந்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வெயிட் கம்மியாக பிறந்தாலும் விட்டமின் டானிக், ஹார்மோன் இந்த மாதிரிலாம் கொடுத்து குழந்தைய நார்மல் வெயிட்டு கொண்டு சொல்லி உடனே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அவங்களும் ஃபிசிக்கலி மெச்சூர், ஃபங்க்ஷனலி மெச்சூர். ஸோ அவங்களுக்கு எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்காக கொடுத்த டேட்லேருந்து 4 மாதம் முடிச்சிடும். புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒரு குழந்தை நவம்பர் 1ஆம் தேதி 2023 பிறந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுத்த டியூ டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1. இப்போ என்னோட கணக்குப்படி 5 மாதம் முடிஞ்சதும் இந்த குழந்தைக்கு 5 மாதம் முடிய வேறு டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1. ஆனால் ஏப்ரல் 1 இந்த குழந்தைக்கு நீங்கள் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த குழந்தை ஃபங்க்ஷனலி இம்மெச்சூர். ஸோ குழந்தைக்கு கொடுத்த டியூ டேட் ஜனவரி 1 இல்லையா, அதுலேருந்து நீங்கள் 5 மாதம் கால்குலேட் பண்ணி பண்ணோம். அது ஜூன் 1. இப்போ இதாக ப்ரீ டேர்ம் எடை கம்மியாக பிறந்த குழந்தை, ஸோ புற மாதத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் 5 மாதம் முடிஞ்சதும் உடனே கொடுத்துடக்கூடாது. டியூ டேட்லேருந்து 5 மாதம் முடிஞ்சது தான் நீங்கள் தரணும். போங்க சார், நீங்கள் எதோ சொல்லி குழப்பறீங்க. இப்போ குழந்தைக்கு ஃபுட்டு கொடுக்கலாமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு 4 பேர் சம்மதிக்கணும். யார் அந்த 4 பேர்? முதல்ல குழந்தை என்னன்னா, நீங்கள் கேலண்டரை பார்த்துட்டு நாளைக்கு ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைப்பீங்க. அந்த நேரம் பார்த்து குழந்தைக்கு ஃபீவரோ காய்ச்சலோ ஏதோ இருக்கும். ஸோ குழந்தை நியூட்ரிஷனலாக ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படிங்கிறது ரெடியாக இருக்கணும். 2வது, குழந்தைக்கு டெவலப். இப்போ குழந்தைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் நினைப்பீங்க, கொஞ்சம் தலை நிற்காமல் இருக்கும், லேஸ் ஆடிட்டு இருக்கும், குழந்தையெல்லாம் சப்போர்ட்டோட உட்கார முடியாது. ஸோ இந்த மாதிரி டைமில் ஆர்வமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த 17 வாரம்ன்றது 22 வாரமாக கூட நீங்கள் வெயிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முதல்ல குழந்தை. 2வது நீங்கள். ஸோ என்னன்னா, நீங்கள் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு பயம் இருக்கும். வீட்டில் நீங்கள் தனியாக இருப்பீங்க, ஐயோ ஃபுட்டு கொடுத்தா எதாவது குறைக்க போகுமா, வாங்கி எடுக்குமோ அப்படின்னு பயந்தே நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஸோ மென்டலி நீங்கள் நல்லா ஸ்டேபிளாக ப்ரிப்பேர்டாக குழந்தைக்கு நான் ஃபுட் கொடுக்குறேன், இதெல்லாம் வந்தால் நான் ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் ரெடியாக இருங்க. 3வது, உங்கள் பீடியாட்ரிஷியன்.
ஃபுட் கொடுக்கலான்னு அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா டாக்டர் கிட்ட ஒரு டைம் போய் செக் பண்ணிக்கோங்க. டாக்டர் இந்த மாதிரி நான் கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம், எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கன்சல்ட் பண்ணிக்கோங்க. 4வது உங்கள் ஃபேமிலி. ஏன் சொல்கிறேன்னா அன்னைக்குன்னு பார்த்து சந்தோஷமாக இருக்கும். ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல நாளாக அவங்க பார்த்துருப்பாங்க. இப்படி தான் கொடுக்கணும், இந்த ஃபுட்டு தான் கொடுக்கணும், எங்கள் ஃபேமிலியில் இதுதான் ட்ரெடிஷன் அப்படின்னு சில ட்ரெடிஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ட்ரெடிஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறதுல எந்த தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ 4 பேர் ரெடியாக இருக்காங்க அப்படின்னும் போது மட்டும் நீங்கள் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுன்றது 17லேருந்து 24 வரும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு ஒரு நல்ல டேட்டை நீங்கள் முடிவு பண்ணி அதுலேருந்து நீங்கள் குழந்தைக்கு ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ எப்படி கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபுட்டு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இஷ்டத்துக்கு கேரட், பீட்ரூட், ஆப்பிள் அப்படின்லாம் கொடுக்க முடியாது. ஸோ 3 டே ரூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த 3 டே ரூல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபுட்டு கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபுட்டை ஒரு வேலைக்கு 3 நாள் மட்டும் தான் கொடுக்கணும். இப்போ ஆப்பிள் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 3 டேஸ்க்கு ஆப்பிள் தவிர நீங்கள் எதுவும் கொடுக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரே நாளில் ஆப்பிளும் கேரட்டும் கொடுக்குறீங்க, குழந்தைக்கு வயிறு வலியும் வாமிட்டோ வருதுன்னா ஆப்பிள்னால வயிறு வலி வந்ததா இல்லை கேரட்னால வயிறு வலி வந்ததா அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஃபுட் அலர்ஜியை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த 3 டே ரூல். ஓகே, இதை எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஆப்பிள் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஒரே வேளை கொடுக்கணும். குழந்தை நல்லா சாப்பிட்றானே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. ஃபர்ஸ்ட் டே 1 டேபிள் ஸ்பூன் ஒரு ஃபுட். செகண்ட் டே அதே ஃபுட் ஆப்பிளில் கஞ்சி மாதிரி பண்ணி கூழ் மாதிரி பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் 2 வேளை தரணும். 3வது நாள் குழந்தைக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆனால் 2 வேளை தான். ஸோ இதுதான் 3 டே ரூல். இதோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு ஃபுட்டை நம்ம 15 ml 3 டேஸில் 90 ml கொடுத்துருப்போம். ஸோ 90 ml வரைக்கும் ஒரு கொடுத்த ஃபுட்டு அந்த குழந்தைக்கு அலர்ஜி ஆகுது அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறது. பட் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் டைம் இல்லை, இதுக்கான தேவையும் இல்லை. வீட்டில் கண்டிப்பாக ஒருத்தருக்கு இந்த ஃபுட் கொடுத்தா அலர்ஜி ஆகுது, அதாவது இந்த நிலக்கடலை சாப்பிட்டா இல்லை மட்டன் சாப்பிட்டா அலர்ஜி ஆகுதுன்னா அந்த ஃபுட்டுக்கு மட்டும் நீங்கள் 3 டே ரூல் ஃபாலோ பண்ணலாம். உங்கள் ஃபேமிலியில் உங்கள் மாமனார், உங்கள் மாமியார், உங்கள் ஹஸ்பண்ட் யாருக்கும் இந்த மாதிரி அலர்ஜி ஃபுட் அலர்ஜி இல்லைன்னா நீங்கள் 3 டே ரூலை ஃபாலோ பண்ண வேண்டியது. அதுக்கு என்ன பண்ணணும் நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபுட்டு கொடுக்குறீங்க, சக்கரவள்ளி கிழங்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை கொடுத்து குழந்தைக்கு வாமிட்டோ இல்லை கேஸ் நிறைய போகிறவங்க இல்லை லூஸ் மோஷன் ஆகுதுன்னா உடனே அந்த ஃபுட்டை ஸ்டாப் பண்ணிக்கணும். சக்கரவள்ளி கிழங்கு நீங்கள் மண்டே கொடுக்குறீங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிக்கணும். உடனே டியூஸ்டே போய் கேரட்டை கொடுக்கூடாது. டியூஸ்டே எந்த விதமான ஃபுட்ஸும் ட்ரை பண்ணாதீங்க. ஏதாவது ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வெட்னஸ்டே ஒரு நாள் விட்டு ட்ரை பண்ணலாம். அப்போ அந்த சக்கரவள்ளி கிழங்கை பெர்மனெண்ட்டாக கொடுக்காம நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏதோ ஒரு ஃபுட் அது அலர்ஜி ஆனதுன்னு தெரிஞ்சவங்க ஐயோ அது போங்க சாப்பிட்டா கேஸ் போகும்னு கொடுக்காமே இருப்பாங்க. அதுக்கு வேறு ரீசன் இருக்குது, நான் பின்னாடி சொல்லுவேன். ஸோ அந்த ஃபுட்டை நீங்கள் ஒரு 4 வாரம் கழித்து கேப் விட்டு திரும்ப ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொன்ன 3 டே ரூல் படி நீங்கள் ஆப்பிள் இந்த பனானா போட்டு பனானாவும் வச்சுக்கலாம். ஸோ 3 டே ரூல் படி 3 நாள் ஒரு ஃபுட்டை கொடுக்கணும். இப்போ இருக்க ரூல் படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபுட்டு அலர்ஜியை பாஸ் பண்ணணும். அதாவது ஒரு ஃபுட்டுனால அலர்ஜி பார்த்தீங்கன்னா அது 3 நாளாக வெயிட் பண்ணாங்க. 2 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரத்துக்குள்ளே அலர்ஜி ஆகிடும். அதனால் 3 நாள் வெயிட் பண்ணாங்க. இப்போ நீங்கள் ஆப்பிளோ பனானாவோ கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் டே அது கொடுங்க. ஸோ காலையில் 1 டேபிள் ஸ்பூன், மதியமோ ஈவினிங்கோ 2 டேபிள் ஸ்பூன். ஓகே, அலர்ஜி ஆகலை. 2வது நாள் கேரட்டோ பீட்ரூட்டோ காலையில் 1 டேபிள் ஸ்பூன், ஈவினிங்கில் 2 டேபிள் ஸ்பூன். அடுத்த நாள் ஒரு ஃப்ரூட், ஒரு பழம், ஒரு அவக்காடோ பட்டர் ஃப்ரூட்டோ இல்லை சப்போட்டாவோ ஏதோ ஒன்று. இது நியூ மெத்தட். ஆனால் கண்டிப்பாக இப்போ நான் காமிக்கிற ஐட்டம்ஸ் கொடுக்கும் போது 3 டே ரூல் நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் பாதாம், முந்திரி, நிலக்கடலை, ஃபிஷ், வீட் பிரெட் இல்லை கோதுமையில் செஞ்ச ஐட்டங்கள், பச்சை பட்டாணி, முட்டை, ப்ரான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஆனால் ப்ரான் நீங்கள் 1 வயசு கீழே கண்டிப்பாக கொடுக்காதீங்க. ஏன்னா அலர்ஜி வர்றதுக்கு நம்ம ஊரில் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் காமிக்கிற ஃபுட்ஸ் கொடுக்கும்போது 3 டே ரூலை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். சரி, அடுத்ததாக வரலாம். இப்போ ஒரு ஆப்பிள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, 3 டே ரூலும் ஃபாலோ பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதை அப்படியே வேக வச்சு கூழ் மாதிரி பண்ணி கொடுத்தா குழந்தை சாப்பிடாது. ஏன்னா குழந்தைக்கு ஃபெமிலியராக பழக்கமான ஒரு உணவு கூட கொடுத்தா தான் அதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தாய்ப்பால் கலந்து கொடுங்க. இல்லை ஃபார்முலா மில்க் குடிக்கிற குழந்தை இருந்தால், ஒரு பவுடர் பால் லாக்டோஜன் குடிக்கிற குழந்தை இருந்தால் அது கொஞ்சம் கலந்து கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு கஞ்சி மாதிரி கொடுங்க, போக போக கெட்டியாக கொடுங்க. கெட்டினா எவ்வளோ கெட்டின்னு எல்லா பேஷண்ட்ஸும் கேட்குறாங்க. ஸோ இதுதான் கரெக்ட். ஒரு ஸ்பூனில் எடுத்து நீங்கள் எப்படி ட்ரிப் பண்ணும்போது அது ஒரு சக்கரை பொங்கல் கன்சிஸ்டன்சியில் அந்த பதத்தில் இருக்கணும். சூப் மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ ஸ்பூனில் எடுத்திங்கன்னா தொப்புன்னு கீழே விழக்கூடாது. ரொம்ப திக்காக உப்புமா மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு சக்கரை பொங்கல் மாதிரி வழவழன்னு க்ரீஸ் மாதிரி இருந்தால் நல்லது. ஒவ்வொரு முறை ஃபுட்டு கொடுக்கும்போதும் குழந்தைக்கு சாப்பிட்ற அளவு சூடில் இருக்கான்னு நீங்கள் நாட்டில் டேஸ்ட் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். உப்பு இல்லை சக்கரை இல்லைன்னு உப்பு சக்கரை போடக்கூடாது. ஓகே, அடுத்து குழந்தைக்கு ஃபுட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தனியாக ஒரு பாத்திரம், கப்பு, ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஃபுட்டில் ஒரு பிளேட்ஸில் குழந்தைக்கு தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. கொடுத்து முடிச்சதும் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் ஒரு பாயிலிங் ஒரு ஹாட் வாட்டர் போட்டு அந்த பாத்திரத்தில் ஊற வச்சுருங்க. குழந்தையோட ஃபுட்டு அரைக்கிறதுக்குன்னே தனியாக மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, சக்கரவள்ளி கொடுத்து அலர்ஜி ஆச்சுங்க. அந்த குழந்தைக்கு அலர்ஜி சக்கரவள்ளி கிழங்காக கிடையாது. இவங்க வீட்டில் யூஸ் பண்ணுற மிக்ஸிலே அதை அரைச்சிருக்காங்க. அதனால் அந்த மசாலாலாம் அதில் தங்கிடுச்சு. அந்த மசாலா அதோட சேர்ந்து வந்த பிரச்சனை தான் இது. ஸோ தனியாக ஒரு ஜார் வச்சு குழந்தைக்கு ஃபுட் அரைக்கிறதுன்னு எடுத்து வச்சுக்கோங்க.
ஏன்னா நீங்கள் சரியாக அதை க்ளீன் பண்ணாமல் அதில் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா குழந்தைக்கு வயிறு உபசம் வாந்தி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அதே மாதிரி என்ன கொடுக்க போகிறோன்னு முடிவு பண்ணிட்டீங்க, எப்படி கொடுக்க போகிறோன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் எப்போ கொடுக்க போகிறோன்றதும் கண்டிப்பாக முடிவு பண்ண வேண்டும். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் இதில் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. குழந்தைக்கு ஃபுட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அது காலையில் 12 மணிக்கு கொடுக்குறது, திரும்ப 2 மணிக்கு கொடுக்குறது, 4 மணிக்கு கொடுக்குறது, ஒரு நேரமே இல்லாமல் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ஃபிக்ஸ்டு டைம் வச்சுக்கோங்க. இப்போ நான் 2வது நாள் 2 வேளை கொடுக்கணும்னு சொல்கிறேன் இல்லையா, அது 11 to 12 கண்டிப்பாக கொடுக்க பாருங்கள். அதுக்கு மேலே குழந்தை விரும்பி கேட்டாலும் கொடுக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு டைமிங் நீங்கள் கொடுத்தா தான் பின்னாடி குழந்தை ஸ்கூல் போகும்போது அது லஞ்ச் டைமோட கோயின்சைட் ஆகும். என்ன சார் நீங்கள் பிறந்த குழந்தைக்கும் லஞ்ச் டைம் அப்படின்ட்டீங்க? கண்டிப்பாங்க. ஏன்னா இது ஃபாரின்லாம் இந்த டெஸ்ட் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி டைமிங்கில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு சொல்லி அந்த குழந்தைங்க அதனால் வர பெனிஃபிட்ஸ் அவங்க ஸ்டடி பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கொடுக்குறீங்க, எப்போ கொடுக்குறீங்கன்றது ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஒரு டைம் வச்சிட்டிங்கன்னா அந்த டைம் தவிர மற்ற டைமில் தாய்ப்பால் தவிர வேறு எதுவும் கொடுக்காதீங்க. அப்போ தான் குழந்தை அந்த டைமுக்கு சாப்பிட பழகும். ரெண்டாவது, இப்போ நீங்கள் பால் கொடுத்துருப்பீங்க, அது பால் குட்டியில் கொடுத்துருப்பீங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட் கொடுக்கணும். மாவு கொடுக்குற தண்ணியும் பால் குட்டியில் தயவு செஞ்சு கொடுத்து பழகாதீங்க. பால் குட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணுங்கள். குழந்தைக்கு டம்ளர், சிப்பர், கப், ஸ்பூன் இந்த மாதிரி விஷயங்களில் கொடுத்து பழங்க. பால் குட்டியை நிறுத்திடுங்க. இப்போது குழந்தைக்கு ஏற்கனவே 2 ஃபுட்டு 3 ஃபுட்டு அளவுக்கு வந்துட்டீங்க. உதாரணத்துக்கு ஆப்பிள், கேரட், கஞ்சி இது கொடுத்துட்டு வரீங்க. ஒரே நேரத்துக்கு ஆப்பிள், கேரட் பியூரி மாதிரி மிக்ஸ் பண்ணி தரலாம். ஆனால் சக்கரவள்ளி கிழங்கு நீங்கள் கொடுத்ததே இல்லை. ஓகே, ஆனால் ஆப்பிள் கொடுத்துருக்கீங்க, அதுக்காக நீங்கள் ஆப்பிளும் சக்கரவள்ளி கிழங்கும் ஒரே நேரத்தில் தரக்கூடாது. ஸோ புதுசாக ஒரு ஃபுட்டு கொடுக்கும்போது 2 ஐட்டங்களை மிக்ஸ் பண்ணி தராதீங்க. ஆல்ரெடி பழக்கமாக இருந்தால் 2 சேர்த்து கொடுக்கலாம், இல்லைன்னா தனியாகவே கொடுங்க. ஏன்னா எதனால் அலர்ஜி வந்தது அப்படின்னு தெரியாமல் நமக்கு போயிடும். ரொம்ப கன்ஃபியூசிங்காக எல்லாம் இதை யோசிக்கிறீங்கன்னா ஒரு டைரி எடுத்துக்கோங்க, ஒரு பென் எடுத்துக்கோங்க. இது 4 டே ரூல் காமிச்சிருக்கேன். பட் நீங்கள் 3 டே ரூல், 1 டே ரூல் எதுவாக இருந்தாலும், இப்போ தேர்ஸ்டே நான் ஆப்பிள் கொடுத்தேன், ஒன்றும் ஆகலை, ஒரு டிக். திரும்ப வந்து நெக்ஸ்ட் வீக் நான் பனானா கொடுத்தேன், ஒன்றும் ஆகலை, டிக். அடுத்து பட்டர் ஃப்ரூட் கொடுத்தேன், அடுத்து பப்பாயா கொடுத்தேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் 3 months இல்லை 1 year வரைக்கும் மென்ஷன் பண்ணிட்டே வர்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஆப்பிள் பியூரி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஓகே, கஷ்டப்பட்டு ப்ரிப்பேரும் பண்ணிட்டீங்க. சப்போஸ் உங்கள் குழந்தை அதை சாப்பிடாம தூக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னடா நீ உங்கள் அப்பாவும் கண்டுக்காமல் வேலைக்கு போயிடாரு, உங்கள் மாமியாரும் உங்கள் பாட்டியும் என்ன கண்டுக்கிறது இல்லை, நீயும் சாப்பிடாம புலம்ப ஆரம்பிச்சு அந்த குழந்தைக்கு திணிக்க ஆரம்பிக்காதீங்க. அந்த குழந்தைக்கு அந்த நேரத்தில் பசி சாப்பிட்ற மூடு இல்லாமல் இருக்கலாம், இல்லை விளையாடுற மூடு இருக்கலாம். அதுக்காக தயவு செஞ்சு திணிக்காதீங்க. ஏன்னா குழந்தைன்றது ஃபுட்டை எடுத்த உடனே சாப்பிட்றாரு, அதுக்கு சில டைம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ரிப்பீட்டடாக கொடுக்க பாருங்கள். ஸ்டடீஸ் வைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபுட்டு ஒரு குழந்தை சாப்பிட்லன்னா மினிமம் 17 times நீங்கள் அந்த ஃபுட்டை கொடுக்கணும். அப்போ தான் அந்த குழந்தை அதை விரும்பி சாப்பிடும் அப்படின்றாங்க. ஸோ ஒரு ஃபுட்டை நீங்கள் கொடுத்து ஒரு 3 time 4 time கொடுத்து அடைச்சி போன்னு விட்டுறக்கூடாது. 17 times கொடுக்கணுமா? இப்படிங்க நான் சொன்ன ஆப்பிள் பியூரி குழந்தை சாப்பிடல அப்படின்னு வச்சோம்னா, ஒரு நாள் கழிச்சு பனானா கொடுத்து பாருங்க. ஒருவேளை பனானா நல்லா சாப்பிடுதுன்னா இந்த ஆப்பிள் அதோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ரைஸ் கஞ்சி நல்லா சாப்பிடுதுன்னா இந்த ஆப்பிள் அதோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ பாயில்ட் எக் கொடுக்குறீங்க, அந்த குழந்தைக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஆம்லெட் மாதிரியே ஒரு ஸ்டார் ஷேப்லேயே அந்த மாதிரி போட்டு கொடுக்கலாம். இல்லை இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி குழந்தை கொடுத்தீங்கன்னா குழந்தை நல்லா சாப்பிடுவாங்க. இதோட இந்த வீடியோவோட ஒரு கால்வாசி எண்டுக்கு வந்தாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைக்கு என்னென்ன ஃபுட் வெரைட்டிஸ் கொடுக்கலாம், இட்லி கொடுக்கலாமா, தோசை கொடுக்கலாமா, ராகி கொடுக்கலாமா, என்னென்னலாம் கொடுக்கக்கூடாது, மினிமம் எவ்வளோ ஃபுட் நீங்கள் கொடுக்கணும், என்ன மாதிரி குறைச்சி போட்டு கொடுக்கணும், ஒரு நாளைக்கு எத்தனை முறை கொடுக்கலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். நன்றி. பார்த்துட்டு நிறைய டவுட்ஸ் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ண முடியாது. அதை நீங்க டைரக்டா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் ஆகவோ இல்ல டைப் பண்ணி உங்க ப்ராப்ளம் என்னன்னு அனுப்பலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 8608908185. ஆனா ரிப்ளைஸ் மட்டும் உடனே எதிர்பார்க்காதீங்க. எமர்ஜென்சியா தேவைப்படுற எந்த ரிப்ளையும் என்கிட்ட உங்களுக்கு கிடைக்காது. முடிஞ்சவரை சீக்கிரமா நான் உங்களுக்கு அனுப்புவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த பர்டிகுலர் வீடியோக்கு இருக்க லைக்ஸ் வச்சு தான் இந்த வீடியோவை யூடியூப் மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். நீங்க போடுற இந்த ஒரு லைக்னால இந்த இன்ஃபர்மேஷன் மத்தவங்களுக்கும் போய் சேரும். அப்புறம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல சந்திக்கிறேன். மிக்க